என் பேர் அஷானி. நான் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கேன், கண்டி டிஸ்ட்ரிக். நான் வந்து இந்தியாவில் வந்து தனியார் தொலைக்காட்சியில் நான் இங்கே வந்து பாடுறேன். இங்கே வந்து நிறைய மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து முதல் பாட்டு இங்கே வந்து செலக்ட் ஆகினது ராசாவே நம்பி, அந்த பாட்டால் தான் நான் செலக்ட் ஆகி இங்கே வந்தேன். பாடட்டுமா? நாங்கள் வந்து ஒரு மலையகம் தான், கண்டி டிஸ்ட்ரிக்டில் பெரிய மலையகத்தில் தான் இருக்கோம் நாங்கள். இங்கே சென்னை தமிழ் மாதிரி தான் எங்கள் ஊர்லேயும் இருக்கும். ஆனால் யாழ்ப்பாண தமிழ் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் சென்னை தமிழ் தான் எங்கள் தமிழ். பலச மரக்கலையே பாவி மக நெஞ்சு துடிக்குது, ஒன்னையும் என்னையும் வச்சு ஒரு சன கும்மி அடிக்குது. அடடா எனக்காக அருமா குறைஞ்சீக தருமா மகராசா தலைய காந்தீக, கலங்கோ வந்தால் என்ன பாரு, அதுக்கும் நேலானுதான் பேரு. அடமந்தையில நின்னாலும் நீ வீரபாண்டி தேரு, ராசாவே உன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசிர வந்து இருக்குதுங்க. தேங்க்யூ. வேறையா? வேற பாட்டா? ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. தேங்க்யூ. ஷோபா மணிகண்டன். நாங்கள் வந்து யூகேலேருந்து வந்திருக்கோம். ஒரு டீம் ஆஃப் பீப்புள் இங்கே வந்திருக்காங்க. ஸோ இது வந்து எங்களோட செகண்ட் இயர் நாங்கள் இந்த ஈவெண்ட் வந்து பார்ட்டிசிபேஷன்ஸ் பண்ணுறோம். நிறைய அதாவது பல்வேறு துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் வந்து சாதிச்சிட்ருக்காங்க தமிழர்கள். அவங்கள வந்து நம்முடைய அரசாங்கம் வந்து இன்வைட் பண்ணி அவங்களோட குவாலிட்டிஸ், இதை அதாவது தமிழர்களோட பண்பு, பாரம்பரியம், கலாச்சாரம் இது எல்லாமே உலக அளவில் கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக இந்த ஈவெண்ட்டை வந்து நடத்திட்டுருக்குறாங்க. இது எங்களோட செகண்ட் இயர் ஈவெண்ட்டு. ஸோ ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க. தமிழோட அதாவது தமிழ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் இதோட வளர்ச்சியும், தமிழர்கள் எந்த லெவலில் வந்து தொழில்துறை, கல்வி, கலாச்சாரம் இதில் முன்னோக்கி சென்றுட்ருக்காங்க அப்படின்றதுக்காக இங்கே வந்து எல்லா தமிழர்களையும் பார்க்குறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. உலக அளவில் வந்து எல்லா நாடுகள்லையும் தமிழர்களோட கலாச்சாரத்தை எல்லாருமே வந்து நம்ம அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க எல்லா இடத்துலையுமே வந்து தமிழ் வழி கல்வி, தமிழ் ஆன்லைன் எஜுகேஷன்ஸ் இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ எல்லாருக்கும் ஈஸியாக தமிழ் வளர்ச்சி, தமிழோட பற்று ரொம்பவே நல்லா இருக்குது.